கணவன் மனைவி ஒரு தராசை போல ஒன்று ஏறினால் மற்றொன்று இறங்கி வந்து விட்டு கொடுக்க பழக வேண்டும். துணையின் குணம் இதுதான் என்று தெரிந்த பிறகு மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி காட்டுவதில் எந்த லாபமும் இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் ஒரே நேரத்தில் கோபப்படாதீர்கள். உங்கள் இருவரின் சண்டையில் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றால் அந்த வெற்றியை மற்றவருக்கு விட்டு கொடுங்கள். தயவு செய்து பழைய தவறுகளை சுட்டி காட்டி பேசாதீர்கள். உங்கள் இருவரின் சண்டையில் குடும்ப உறுப்பினர்களை இழுத்து பேசாதீர்கள். ஒரு பிரச்சனையில் எது தவறு என்று தேடுங்கள், யார் செய்த தவறு என்று அல்ல. முதலில் அடுத்தவரை முழுமையாக பேச விடுங்கள். தடை போடாதீர்கள். IPL மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பாலிடிக்ஸ், ஆஃபீஸ், ஃபினிஷிங் ஒர்க் இவை விட உங்கள் மனைவியின் கணவனின் உணர்ச்சி, உடல்நிலை, மனநிலை இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தவறானது. நீங்கள் உங்கள் துணைக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு உங்களின் நேரம். ஆண்களுக்கு பெரிவாரியான ஞாபக சக்தி குறைவு. அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்களில் மனைவிக்கு அதிக ஞாபக சக்தி அதிகம். மனைவியின் பிறந்த நாளை மறந்து விடுவது, திருமண நாளை மறந்து விடுவது. நமது பலவீனம் எதுவோ அதை வெளிப்படையாக அறிந்து விடுவாங்கள். பிறகு அதை சுட்டி காட்டி சண்டை வருவதை தவிர்க்கலாம் அல்லவா? அந்த பலவீனத்தை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். உங்களது துணையின் குறைகளை எந்த காரணத்திற்காகவும் யாரிடமும் பகிராதீர்கள். அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கப் போவது இல்லை. இந்த மாதிரி வாழ்ந்தால் போதும். கணவன் மனைவி உங்கள் இருவருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மிக மகிழ்ச்சியாக வாழ முடியும்.